கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். லேயாள் தான் பிள்ளை பெறுகிறது நின்று போனதைக் கண்டு தன் வேலைக்காரியாகிய சில்பாலை அழைத்து அவளை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தாள். லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பால் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள் ஏராளமாகிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள்னு ஆதியாகமம் 30:9-11 நம்ம வாசிக்கிறோம். பிள்ளை பெறத்துக்காக ராகேல் செஞ்சதை பின்பற்றி லேயாலும் செய்ய முடியுன்றத ராகேல் கவனிக்க தவறிட்டா. தனக்கு அடுத்த குழந்தை இல்லைன்றதுனால ராகேலினுடைய திட்டத்தை போலவே தன்னுடைய வேலைக்காரிய யாக்கோபுக்கு 4வது மனைவியாக்கி குழந்தை பெற்றுக்கொள்ள லேயாள் திட்டமிடுறா. தன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு வழிகாட்ட கர்த்தரை முழுமையா தேட இன்னும் அவ அறியாதவளா இருக்கிறா. ராகேலும் லேயாலும் தங்களுடைய விருப்பத்தை முன் வச்சு வாழ்க்கையை நகர்த்துறாங்க. யார் இதில் பெரியவங்கன்ற போட்டியும் பொறாமையும் அவங்களுடைய வாழ்க்கையை ஆபத்தான நிலைக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்குது. லேயாள் தன்னுடைய சகோதரியின் குறைவுல மகிழ்ந்தா. ராகேல் யாக்கோபை தன் பக்கமாவே வச்சிருந்தா. லேயாளினுடைய கணக்குல இப்போ 6 மகன்கள். அதனால எல்லாருக்கும் மத்தியில தான் பாக்கியவதின்னு நினைச்சா. மனிதன் என்னை அசட்ட செய்யலாம், ஆனா கர்த்தர் என ஆசீர்வதிக்கிறாருன்ற எண்ணம் அவளுக்கு இருந்துச்சு. இது அவளுடைய எண்ணமே ஒழிய தேவனா விரும்பி கொடுத்த ஆசீர்வாதம் இல்லைன்றது அவளுக்கு அப்ப புரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. 2 சகோதரிகளும் ஒருத்தரை ஒருத்தர் எதிர்த்து போராடுறதையே வழக்கமா வச்சிருந்தாங்க. எந்த வகையிலாவது யாக்கோபினுடைய பாசத்தை பெற எல்லா வழிகளையும் கையாள நினைச்சாங்க. பெண்கள் அவங்க விரும்பினதை பெற எந்த அளவுக்கு வேணாலும் போவாங்கன்றதுக்கு இவங்க 2 பேரும் ஒரு உதாரணம். அப்படித்தான் கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயின் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயின் கனியில் எனக்கு கொஞ்சம் தா என்றாள். அதற்கு அவள், நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா? என் குமாரனுடைய தூதாயின் கனிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றாள். அதற்கு ராகேல், உன் குமாரனுடைய தூதாயின் கனிகளுக்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னோடே படுத்து கொள்ளட்டும் என்றாள்னு 14-15 நம்ம வாசிக்கிறோம். அந்த காலத்துல தூதாயின் கனிகள் பாலுணர்வை அதிகமா தூண்டுறதுக்கு பயன்பட்டுச்சு. அந்த கனிகள் மேல ராகேல் அதிக ஆவலா இருந்தா. அதை அடையறதுக்கு தான் மேல எப்பொழுதும் அன்பு வச்சிருக்கக்கூடிய தன்னுடைய கணவனை விட்டு கொடுக்க முன் வர்றா. தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தி யாக்கோபினுடைய அன்பை சம்பாதிக்க நினைக்கிறா லேயாள். ஆனா அதுல அவளால வெற்றி பெற முடியல. அதனால யாக்கோபு மூலயமா தான் இன்னொரு பிள்ளைய பெற்றுட்டா அது காயப்பட்ட ராகேலினுடைய புண்கள்ல உப்பை தடவுறது போல இருக்கும்னு அவன் நினைக்கிறா. யாக்கோபினுடைய இருதயம் ராகேலுக்காகவே துடிச்சிட்டு இருந்துச்சு. இவங்களுடைய வாழ்க்கையில போட்டியிலையும் பொறாமையிலையும் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு பிறகு ரேயாள் 2 குமாரர்களையும் 1 குமாரத்தையும் பெற்றெடுக்கிறா. ராகேல் இன்னும் பிள்ளை இல்லாதிருந்தால் அது அவளுக்கு நிந்தையாக இருந்தது. தான் எடுத்த எல்லா வழியும் தவறாகவே முடிகின்றது என்ற உணர்வு வந்ததும் அவள் கர்த்தரிடம் தாழ்மையாக முறையிட்டாள். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள்னு நம்ம 22-24 வரையுள்ள வசனத்துல வாசிக்கிறோம். யாக்கோபினுடைய குடும்பம் இன்னும் முழுமையா கர்த்தரை அறியல. ஆனா லேயாலும் ராகேலும் யாக்கோபின் தேவன் கிட்ட முறையிட அறிஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு கர்த்தர் இறங்குனாரு. பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில நம்ம முக்கியமான பாடங்களை கவனிக்க அழைக்கப்படுறோம். மனித தேடல்கள், நோக்கங்கள் எல்லாம் அற்பமானவைகள். அது மாறி போகும். தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற எந்த கடைநிலைக்கும் செல்ல மனுஷங்க தயங்குறதில்ல. யாக்கோபை தேடியவங்க அவனுடைய தேவனை அறிஞ்சுக்கொள்ள அதிகமா தேடலன்றதுதான் உண்மை. நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் அநித்தியமானவைகள். அதுக்காக மிகுந்த போராட்டத்தை முன்னெடுத்து நிஜ வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நமக்குள்ள எத்தனை பொறாம போட்டிகள்! விட்டு கொடுக்க மனம் இல்லாம, அடுத்தவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம, சுயநலத்தோட வாழ்க்கையை வாழ நினைக்கிறவங்க தான் இங்க அதிகம். நம்ம எப்படியாப்பட்ட வாழ்க்கையை இன்னைக்கு வாழ்றோம்? தேவன் நம்மளை எப்படி நடத்த சித்தமா இருந்தாலும் அதுக்கு இசைஞ்சு முழு இருதயத்தோடும் அவரை தேடி விசுவாசிச்சு
தாழ்மையாக அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம்னா அது உன்னதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இல்லைனா லேயாள் ராகேலினுடைய குடும்பம் போல தன்னுடைய இஷ்டத்துக்கு எதையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் புலம்பக்கூடிய கூட்டத்தில் நாமளும் ஒருத்தராக இருப்போன்றதுல எவ்வளவு வேணும் சந்தேகமே இல்லை. தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.